ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் என்ன பண்ணேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு இல்லாத டைம்லையோ இல்லை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு கப் அளவு கோதுமை மாவு, ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ அது நல்லா ஊறி வந்துடும். ஊறி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை ரவை தோசை மாதிரி ஊற்ற போகிறோம். பட் ஆனால் ரவை கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக கிறிஸ்பியாக ரவை தோசை மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகி வரும். இதுக்கு நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவும் அல்டிமேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் மார்னிங்காக இருக்கட்டும் இல்லை நைட் டின்னருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.